வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. இடும்பவனம் செஞ்ச நல்ல ஒரு பிள்ளைய கற்பமாகியிருக்காப்புலையே. அப்போ மேடையில் பேசினாப்புல நம்ம அண்ணன் சீமியா, என் பெண் பிள்ளைகளை தொட்டால் உயிர் போகும் என்ற பயம் வரனா இப்போ இவனை கொன்றுவியா? நீ என்ன சொல்ற? இடும்பவனம் கார்த்தியை கொன்றுவியா? நீ தானே சொன்ன பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. நீ எத்தனை தடவை காசை கொடுத்தாங்க? ஏங்க சீமா விஜயலட்சுமி உதாரணம் தாங்க இடும்பவனம் கார்த்திக். இடும்பவனம் கார்த்திக் வந்து வெறும் கடுகுங்க. அவர் பெரிய மலங்க அந்த விஷயத்துல. என்ன சார் தலைவருக்கு மேலையா? தலைவன் எவ்வளியே தொண்டேன் வழியில வரேன். பாதுகாப்பு வழங்கணும் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த பெண்ணை பாதுகாத்து போலீஸ் வளையத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சுதந்திரமா இருக்கலாம், அச்சுறுத்தல் இருக்காது. இந்த மாதிரி தவறான சார் மிரட்ட கண்டு தான் சார் சூர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அந்த அம்மா வந்திருக்காங்க. நான் சட்டப்படி சம்மந்தப்பட்ட பெண்ணை சொல்லியிருக்காங்கல்லப்ப. இல்ல அந்த பெண்ணை எந்த லெவலுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கன்னு தெரியல. வெறும் அச்சுறுத்தல் பண்ணி தான் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் காதல்ன்ற போர்வையில். இப்போ வந்து இந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. நீயே இது கொடுத்தாத்தான்னு கொலை மிரட்டல் விடுத்திருப்பாங்க. அந்த பெண்ணை காப்பாத்தானே சார். இடும்பவனம் கார்த்திக் செஞ்சதையும் இவன் பேசுனது என்ன தம்பி, அதை விட்டு அப்புறம் பார்த்துக்கிறோம், நமக்கு சரிப்பட்டு வராது. அதே இலங்கை தமிழர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து பேசினார்ல, உங்களை நாங்கள் எவ்வளவு நல்லவே நினைச்சோம்டா, எங்களோட பணத்தை பூரா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம்டா, நான் அண்ணன் சீமான்கிட்ட பேசிக்கிறேன்னா சீமான் பதிலே சொல்லலைன்னு வருத்தப்பட்டு பதிவு பண்றாரு. உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லைன்னா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ஆதாரம் இருக்கு. இலங்கை தமிழர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கியிருப்பாங்க. கட்சியில இவன் இருக்கணும் இல்லையா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். ஏடிஜிபி வனிதா மேடம்காக அந்த சோசியக்காரன்ட்ட என்ன பேசினேன், ஊரே நாறு. அப்ப அது வந்து நாம் தமிழர் கட்சியா நாடார் கட்சியா? நாம் நாடார் கட்சியா? என்னதான் கட்சி எந்தெந்த லெவல் ஒரு சாதி முத்திர ஊத்துறீங்க? ஏங்க நாள் பேசுனது தானங்க சொல்றோம், நாங்களாவா சொல்றோம்? வனிதா உங்களை வச்சு முடிச்சிடாத. சாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவான் வனிதா. எப்படி சொல்றது? என்ன விரும்பி தானங்க இருந்தாங்க? நீங்க என்ன விரும்பி இருந்தா கட்டி வைக்கணும்ல, கட்டி வைக்கணும்லங்க. பாத்துக்கிறோம்டா செட் ஆகாதான்னு நீ சொல்ற. என்ன அர்த்தத்துல பேசுற? அப்ப மேடையில ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சு, குடியாரம் பேச்சு, விடிஞ்சா போச்சுன்றது சரியா இருக்குல்ல உன் பேச்சு? அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. என் தலைவனே கெட்டவன் தான், கெட்டு போயிடும். அதுவே இப்போ கூட பாண்டிச்சேரியில் குடிச்சு விட்டு கும்மாளம் போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம மதினி போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துச்சு. சாட்டை ஊற்றியும் குடித்தான், கூட்டியும் கொடுத்தான்னு ஒரு அறை விட்டு. யார சாட்டையா? என்ன சார் சொல்ற? என் புருஷனை ஏன்டா கெடுக்கிறேன்னு? ஏங்க நான் சொல்லலைங்க, வீடியோல ஆடியோல எல்லாமே வந்திருக்கு. எப்படி ரெக்கார்ட் பண்ணது வெளில வருது அப்படிங்கறது வந்து 2வது கேள்வி. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணாருங்கிறதா முதல் கேள்வி. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணாரு? எதுக்கு அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல குடிக்க வச்சு அவர் ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அவருக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த ஒரு நபராக தான் சாட்டை இருந்திருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு கயல்வெளி சீமான் அவர்கள் வந்து நேரடியாக போயிட்டு, சார் வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடியோ வழக்கம் போல பிஜேபின்னா அது வீடியோவாக இருக்குது, நாம் தமிழ்னா அது ஆடியோவாக இருக்குது. அப்படியான சர்ச்சை ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இடும்பவனம் கார்த்திங்கிற மிக முக்கியமான அவர் நாம் தமிழ் கட்சியில் மிக இளைஞரணி செயலராக மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கார். அவர் சம்பந்தமாக ஆடியோ திருச்சியை வெளியிட்டிருக்காரு. இது நம்ம பர்சனலாக இருந்தாலும் வெளியே வராமல் இருந்தால் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனலாக இருக்குது, அதையும் தாண்டி வெளியே வந்துருச்சு. எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த ஆடியோவை?
இல்லை, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பாரதிய ஜனதான்னா பாலியல் சர்ச்சா கட்சியாக இருந்துச்சு. இப்போ நாம் தமிழர்னா நாம் சல்சா கட்சியாக தான் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து மதத்தை வச்சு இழுத்து விட்டு சண்டை இழுத்து காசு சம்பாதிக்கிறாங்க. இவன் மனித நேயத்தையும் மனித இனத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி சாதிய ரீதியாக தமிழ் தேசியன்ற பேரில் தமிழ் குடிகள்னு வச்சுக்கிட்டு தமிழ் சாதிகளை ஒன்றிணைய விடாமல் சண்டை இழுத்து விட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு அதில் வருமானம் பார்த்துக்கிட்டு சாதிய பிரிவினைகள் பேசிக்கிட்டு இப்படியே நாம் ஜல்ஜா கட்சியாக தான் இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, தலைவனே அதுதானங்க. தலைவன் எத்தனை பிள்ளைகளை கெடுத்துருக்காப்புல, இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க சீமான் செஞ்ச வேலையை தானங்க இடும்பவனம் கார்த்தியும் செய்யறாப்புல. குருநாதன் எப்பலியோ சிஷியன் அப்பலி. ஏன் சாட்டை எத்தனை வேத்த இதுக்கு முன்னாடி நிறையா வரலையா? ஆரம்பத்தில் ஆஃபீஸ்லேயே வச்சு ஒரு பிள்ளைய இது பண்ணாங்கன்னு சொல்லி வீடியோவே வந்துச்சு. இதாவது ஆடியோ, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவங்களோட ஆடியோவை சூர்யா வெளியிட்டிருக்காரு. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா ஒரு தகவல் வருது. இது பொதுத்தளத்துக்கு வரலைன்னா யாரும் பேச போகிறதில்ல. இவங்களுக்கு வேலையே தாங்க. பல பெண்களை ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பொண்ணை கூட ஆபாசமாக நம்ம மாமாக்காரன் சாட்டை திருமுருகன் பேசி அவங்க தீக்குளிச்சு இறந்தாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வெளியே தெரியாமல் நிறையா வெளி வராட்டி நம்ம பேச போகிறதில்ல. கட்சியை கெடுப்பதற்காக நாம் தமிழை வீழ்த்துவதற்காக குறுக்கு வழி இதுவா அப்படின்னு அந்த பெண்ணும் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. அது எந்த லெவலுக்கு அது உண்மைன்னு அவங்கள தனிப்பட்ட முறையில் விசாரிச்சா தான் தெரியும். எது நாம் தமிழரை யாரு கெடுக்கணும்? இவன் தலைவனே கெட்டவன் தான், கெட்டு போயிடும். அதுவே இப்போ கூட பாண்டிச்சேரியில் குடிச்சு விட்டு கும்மாளம் போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம மதினி போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துச்சு. சாட்டை ஊத்தியும் குடித்தான் கூட்டியும் கொடுத்தான்னு ஒரு அறை விட்டு. யார சாட்டையா என்ன சார் சொல்ற? என் புருஷனை ஏன்டா கெடுக்கிறேன்னு. ஏங்க நான் சொல்லலைங்க, வீடியோல ஆடியோல எல்லாமே வந்திருக்கு. இது நடந்து ஒரு வாரம் பார்த்து நடந்த அன்னைக்கே வெளியே வந்துருச்சு. ஆனா பேசும் பொருளை யாரும் செய்யல. நம்ம அதை எதுக்கு தாமிய கட்சியில போய் தலையிடுவாங்க, தனிப்பட்டது. ஏங்க அவர் தெரியாத சின்ன பப்பாவா? ஏங்க அவன் வேலையே அதான் தாங்க இருக்கேன். ஊத்தியும் கொடுக்குறேன், கூட்டியும் கொடுக்குறேன், காட்டியும் கொடுக்குறேன். என்னங்க சொல்றீங்க? கட்சியை கைப்பற்றணும்ன்ற நோக்கத்தோட செயல்படுறான்னு நம்ம சொல்லலைங்க, அந்த கட்சியில இருக்க தம்பிகளே சொல்றாங்க. இவன் செயல்பாடு பூரா ஒரு தடவை விமர்சனம் வந்தா பரவாயில்ல, பல தடவை விமர்சனம் வருதுன்னா இவனிட்டு பல பேர் நல்ல ஆளுகள்லாம் வெளியேறிட்டாங்க. நம்ம சொல்லலை, பொதுத்தளத்தில் ட்விட்டர் பக்கங்களில் எக்ஸ் பக்கங்களில் நிறையா நாம் தமிழர் தம்பிகளே வெளியிட்டிருக்காங்க. நல்லவங்க பூரா கட்சியை விட்டு வெளியிட்டாங்க. இவன் மட்டும் மேலே ஏன் சர்ச்சை உண்டாகிக்கிட்டே இருக்கு? அடுத்தடுத்து நாம் தமிழரில் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள். இவனுக்கும் சீமானுக்கு மட்டும் ஏன் சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்கு? அப்போ ஏதோ இருக்க கண்டு தானே புகையுது. இவன் வந்து சீமானே மிரட்டி மிரட்டி காசு வாங்குறான்ற ஒரு புகார் வருது சாட்டை. அப்போ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ தவறான நட்பு இருக்க கண்டு தானே அவன் காசு வாங்க முடியும். நேர்மையான நட்பு இருந்தால் எப்படி இது பண்ண முடியும்? இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாங்கங்க. இவன் எப்படி அண்ணா நகரில் இவ்வளோ பெரிய அலுவலகம் வச்சு 30 பேருக்கு சம்பளம் போட்டு குறைஞ்சபட்சம் அவனை சார்ந்த அலுவலகம் 30 பேர் வேலை பார்க்குறாங்கன்றாங்க. இப்போ 30 பேருக்கு சம்பளம் என்னாச்சு? இவனோட போக்குவரத்து என்னாச்சு? இப்போ எங்கேருந்து பணம் வருது? இது யாரை மிரட்டி பணம் வாங்குறான் அப்படின்னு நிறைய அவங்க கட்சியிலேருந்து தான் விமர்சனம் வருது. நமக்கு எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல. வெளியே வர்றதுனால நம்ம இதையும் பேசுகிறோம், இல்லாட்டி அதை பேச போகிறதில்ல. இடும்பவனம் கார்த்தியுமே ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எதுக்குடா தேவையில்லாத வேலையை பார்க்குற டேய், அதுக்கு நமக்கு ஒத்து வருமா? அப்போ அங்கே சாதி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பறையர் சமூகம்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நமக்கு என்ன சமூகம்? பறையர் சமூகம் தானே. அவங்க இலங்கையை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. இவன் சொன்னான் பாருங்க, நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் இலங்கையை சார்ந்தவங்க விதவை பெண்ணை தான் கட்டுவேன் தலைவன் சொன்னான். அது மேடை பேச்சுக்கு தான். நிஜத்தில் கோடீஸ்வரி மகளை கட்டினான். அதனால தான் வந்து சப்பு சப்புன்னு அடிச்சு இழுத்துட்டு போச்சு அந்த அம்மா. ஹோட்டலுக்குள்ளேயே அத்துமீறி நுழைஞ்சு இவங்கள எல்லாத்தையும் மாமா குமாயினும் இருந்திருக்காப்புல. ஆமாம், அவருக்கு 4 திட்டு ஏசு, நீங்களாம் என்னென்ன அண்ணன் இப்படி இருந்திருக்கீங்க, ஆகாதவங்களை வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரையும் திட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தகவல். 100% நாம் தமிழர் ஆதரவாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. நாம் தமிழர் ஆதரவாளர் உண்மையைத்தானே வெளியிடுவான். பாதிக்கப்படையில ஒரு தலைவன் கூமுட்டியா போய்கிட்டு இருக்கானேன்னு வருத்தப்படுறான்ல, இவன் கெடுத்துக்கிட்டு இருக்கான்ல சார். அப்போ வருத்தம் வரத்தானே செய்யும். ஏன்னா ஒரு தேர்தலுக்கு போனவங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனவங்க முடிச்சுட்டு போய் குடிச்சுட்டு கும்மாளம் போட்டால் தாங்குமா? தெரியாமல் போயிருமா? அதுக்கான முன்னெடுப்பு அந்த ரூம் போட்டவன், சரக்கு வாங்கி கொடுத்தவன். இப்போ கூட சமீபத்தில் யூடியூபர்ஸா அவங்கள கூட ஒரு தகவல் சொன்னாங்க, ஒரு தம்பி சாட்டா பேசினாரு. அந்த அன்னைக்கு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்தில்ல, சரக்கு விஸ்கியா, அந்த போட்டோ எடுத்து அனுப்புப்பான்னு. இதெல்லாம் இல்லாம எப்படி சார் புகையும்? குடிகார கட்சி ஆக்குறாங்க பாருங்க. மக்கள் நலனுக்காக தமிழ் தேசியம் சொல்லி உருவான இயக்கம்
இன்னைக்கு எந்த லெவலுக்கு கீழ்த்தரமா போகுது, ரொம்ப கீழ்த்தரமா போய்கிட்டு சேர்க்க சரியில்லைன்றத நம்ம கண்டிக்கிறோம். தலைமையும் அப்படி ஆகிப்போச்சு, நல்லவன் பூரா வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு சூழல் இப்படி மாறிக்கிட்டே போகுது, கட்சி கீழ்த்தரமா போகுது. அதை நம்பி இருக்க தம்பிகளும் தங்கைகளும் என்ன ஆகும்? நான் ஓப்பனா கேக்குறேன், உங்க பங்காளி வெற்றிக்கும் வெளியேற்றல கடுப்புல பேசுறீங்க நீங்க? எனக்கும் பங்காளிக்கு என்னங்க இருக்க, பங்காளி தனியா சிறப்பா இருக்காருங்க. இன்னைக்கு வெளியே வந்ததுனால நல்லா இருக்காருங்க. நாங்க இப்ப பாராட்டுறோம். நீங்க வெளியேற்றலைன்னா தான் வஞ்சிருக்கணும் போல. கட்சியே 8% வாக்கு வாங்கிருச்சு, அந்த பொறாமையில பேசுறதுதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல வர்றேன். இல்ல பொறாமையெல்லாம் எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்ல ஆட்கள்லாம் வெளியேற்றிட்டாங்க நீங்க கேட்டீங்கல்ல, நல்ல வேலை வெளியேற்றினாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி குடியார பயிலும் கூட்டி கொடுக்குறோம். இல்ல நீங்க உங்க பங்காளி பசல பேசுற மாதிரி தெரியுது. எங்க பங்காளியை விடுங்க, பங்காளியை விட கல்யாண சுந்தரம் என்ன பங்காளியா, அண்ணன் தம்பி மாதிரிதான். நல்லவங்க எல்லாம் வெளியேற்றினது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப வெளியேற்றினது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். இந்த குடியார பயில்கள் ஒன்னா இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இனிமே ஒரு ஆளுமையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான திறமையை நிரூபிக்கிறான இடம் வந்துருச்சுல்ல. இல்லைங்க, நீங்க இந்த ஆடியோ வச்சே பேசுறீங்க. இந்த ஆடியோ ஒரு பர்சனலா ஒருத்தர் பதிஞ்சு வச்சிருக்காரு. குறிப்பாக சாட்டி திரும்ப வீடியோல இருந்து இந்த போலீஸ் எடுத்து கொடுத்து தான் இப்படி இந்த ஆடியோ திருச்சி வெளியிட்டிருக்கான்னு சொல்லி, அது சரியா முறையா சரியா? இல்ல நீங்க ஒரு இதை உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு ஆடியோவை இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை ஒருத்தன் பதிஞ்சு வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கான்? காவல்துறை எடுத்து வெளியிட்டுச்சுன்னு சொல்லாதீங்க. அவனே கூட சூர்யாவோட இணக்கமா சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே சூர்யாவை வச்சு, ஏன்னா சூர்யாவை வச்சு மத்திய அமைச்சர்கள்ட்ட நிறைய கைக்கூலியா என்னென்னமோ வாங்கினான்னு அன்பு தம்பி சூர்யாவே சொல்லியிருக்காரு. காவல்துறை வெளியிட்டுச்சுன்னு சொல்றது மாபெரும் தவறா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் போனுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை ஏன் ரெக்கார்டு பண்றேன்? என்ன தேவை இருக்கவன்? ஒரு தலைவனை பத்தி நான் கேட்கிறேன், நல்லவனா ரெக்கார்டு பண்ணுவானாமா? போலீஸுக்கு என்ன, சூர்யாவுக்கு என்ன இருக்கு? இடும்பவன கார்த்திகோட ஆடியோ வந்துருக்குல்ல சார், அதான பிரச்சனையா இருக்கு. இடும்பவன கார்த்திகோட ஆடியோ சும்மாவல்ல, அவர் தவறு பண்ணியிருக்காப்புல. ஒரு இளம் பெண்ணை கெடுத்திருக்காங்க. 4 ஆண்டுகள் அந்த பஞ்சாயத்து போயிருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பொதுத்தளத்துக்கு வரல. வந்ததுனால நம்ம பேசுறோம். இடும்பவனம் செஞ்ச நல்ல ஒரு பிள்ளைய கற்பமாக்கியிருக்காப்புலையே, அப்ப மேடையில பேசினாப்புல நம்ம அண்ணன் சீமியா, என் பெண் பிள்ளைகளை தொட்டால் உயிர் போகும் என்ற பயம் வரனா இப்ப இவனை கொன்றுவியா? நீ என்ன சொல்ற? இடும்பவனம் கார்த்திகை கொன்றுவியா? நீ தானே சொன்ன என்னுடைய அமைப்புலையும் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு எப்படி சொல்றது, என்ன விரும்பிதாங்க இருந்தாங்க. நீங்க என்ன விரும்பி இருந்தா கட்டி வைக்கணும்லங்க. பாத்துக்கிறோம்டா செட் ஆகாதான்னு நீ சொல்ற. என்ன அர்த்தத்துல பேசுற? அப்ப மேடையில ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சு, குடியாரம் பேச்சு, விடிஞ்சா போச்சுன்றது சரியா இருக்குல்ல உன் பேச்சு? எப்ப பார்த்தாலும் குடிச்சா ஒரு பேச்சு. இப்ப ஒண்ணும் இல்ல, ஏடிஜிபி வனிதா மேடம்காக அந்த சோசிய கரண்ட்டை என்ன பேசுனேன்? ஊரே நாறு. அப்ப அது நாம் தமிழர் கட்சியா, நாடார் கட்சியா? நாம் நாடார் கட்சியா? என்னதான் கட்சி எந்தெந்த ஒரு சாதி முத்திர ஊத்துறீங்க? ஏங்க நாள் பேசுனது தானங்க சொல்றோம், நாங்களாவா சொல்றோம். அந்த ஆடியோவும் வந்திருக்குது. அந்த ஆடியோ வனிதா மேடமும் அந்த மேடம் பேசுனதை அந்த சோசிய கரண்ட் இவன் என்ன தலைவன் பேசினான்றதையும் வெளியிட்டிருக்காங்க. நம்மளா வெளியிட்டோம்? இவங்க பேசுனது உண்மை தானே. அடுத்து நாம தான் எடப்பாடியார போடா வாடான்றான் குடியாரப்பைய. அவர்கிட்டே காசு வாங்கிட்டு வெளியில பார்த்தா அப்பான்றான், உள்ள போடும். அவங்க சித்தப்பா அப்படி சொல்லுவாரா? சித்தப்பாவை தாங்க போடா வாடான் இருக்கேன். அந்த ஆடியோலே பாருங்க. வனிதா மேடம் இதா பேசல. வனிதா மேடத்துடைய அது அவங்க டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஏதோ ஒரு இதை பேசி அந்த அக்கா பேசியிருப்பாங்க. அவ்வளோ அக்கா நீங்க ஏன் உங்க வண்டியில வராதிங்க, வந்தா தெரிஞ்சு போயிடும், எங்க வண்டியில வாங்க, நான் ஒரு வண்டி அனுப்புறேன்னு சொல்லி இவன் குடிச்சுப்புட்டு பேசினதை இன்னைக்கு ஆடியோ உலகம் பூரா பரவுது. இதுல இருந்து இவங்க வகுச்சி தெரியலையா? ஏன் சார் நீங்க என்னமோ சொல்றீங்க? இல்லை சார், இது ஏதோ ஒரு வகையில் கட்சி வளர்றதை பார்த்து இது மாதிரியான ஆடியோ வீடியோலாம் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, கட்சி வளர்ந்தா பயம்தான் வரும் மற்றவங்களுக்கு. இவங்க செஞ்ச லீலைகள் வெளியே வரையில் பயம் வராது. ஒழுக்கம் இல்லாத கட்சி, ஒழுக்கம் இல்லாதவங்க, அயோக்கிய பயிலுக, மக்கள் மத்தியில் வெறுப்பு வர்றதுலாங்க அந்த வீடியோ ஆடியோலாம் வெளியே வருது. நல்லவங்களா இருந்தால் இவன் செய்யாத தப்பு ஏதாவது வருமா? நான் தெரியாமல் கேட்குறேன். கட்சி வளருதுன்னா சரி, நல்ல ஒழுக்கமான கட்சி, இவங்க பேரை டேமேஜ் பண்ணக்கூடாது, முடியாது, எப்படி முடியாது அப்படின்றது தானே வெளியே வரும். யாரும் எதா இருந்தாலும் அச்சப்படுவாங்களா? ஐயோ அவங்க நல்லவங்க, அவங்கள பற்றி அவதூறு பரப்பக்கூடாதுன்னு. இவங்க செய்கிற வேலை பூரா அயோக்கியத்தனமான வேலை, 2ஆம் நம்பர் வேலையாக செஞ்சுட்டு காசுக்காக எதையும் செய்யறான். எப்படி இடும்பவனம் கார்த்திக் செஞ்சதையும் இவன் பேசுனது என்ன? தம்பி அதை விட்டு அப்புறம் பார்த்துக்கிறோம், நமக்கு சரிப்பட்டு வராது. அதே இலங்கை தமிழர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து பேசினார்ல, உங்களை நாங்கள் எவ்வளவு நல்லவே நினைச்சோம்டா, எங்களோட பணத்தை பூரா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம்டா, நான் அண்ணன் சீமான்கிட்ட பேசிக்கிறேன்னா சீமான் பதிலே சொல்லலைன்னு வருத்தப்பட்டு பதிவு பண்றாரு. இலங்கை தமிழர் என்ன சொல்றாருன்னா,
அந்த பொண்ணு 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமைக்கு ஆளாக்கியிருப்பாங்க. இல்லாத ஒரு வீடியோ வெளியே வராதுல்ல சார், ஆடியோ. அவர் இல்லாதது, அவர் பேசாத யாரும் குரல் பதிவு மாற்றி போட்டாங்களா? அப்போ இவங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ணனும் தம்பியும் இளைஞரணியும் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரும் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இந்த இதுல இருந்தே தெரியும். இல்லை சார், நீங்கள் என்னதான் சொன்னாலும் இது தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கள் தனிப்பட்ட உள்ள வாழ்க்கை ஆடியோவை எப்படி திருச்சியா வெளியில போச்சு? நான் சட்டப்படி நடவடிக்கை சம்மந்தப்பட்ட பெண்ணை சொல்லியிருக்காங்கல்லப்ப. இல்லை அந்த பெண்ணை எந்த லெவலுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கன்னு தெரியல. வெறும் அச்சுறுத்தல் பண்ணி தான் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்கான், காதல்ன்ற போர்வையில். இப்போ இந்த வீடியோ வெளியே வந்துருச்சு, நீயே இது கொடுத்தாத்தான்னு கொலை மிரட்டல் விடுத்திருப்பாங்க. அந்த பெண்ணை காப்பாத்தானே சார். காவல்துறைக்கு தமிழக அந்த அளவுக்கு ஏன்மா சார் இதெல்லாம் தேவையா சார்? காவல்துறைக்கு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த இலங்கை வாழ் பெண்ணுக்கு, கட்சியில் இருக்க அந்த பெண்ணுக்கு, பாசறையோட மகளிர் பாசறையுடைய பெண் தோழருக்கு பாதுகாப்பு வழங்கணும் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பா வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த பெண்ணை பாதுகாத்து போலீஸ் வளையத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சுதந்திரமா இருக்கலாம், அச்சுறுத்தல் இருக்காது. இந்த மாதிரி தவறான சார் மிரட்ட கண்டு தான் சார் சூர்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அந்த அம்மா வந்திருக்காங்க. இவங்க மிரட்டிருப்பாங்க சார். டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. சரி, டார்ச்சர் கொடுத்ததுக்கு அந்த அம்மா பொறுத்துக்கிட்டு 4வது தற்கொலை முயற்சிக்கு தான் போச்சு. இப்போ இந்த அம்மாவை செஞ்ச விஷயம் வெளியே வந்துருச்சேன்னு நாங்கள் சொன்னால் தப்பாக போயிடும், நீ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லுன்னு அச்சுறுத்தல் பண்ணிருக்காங்க. உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணியிருப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு மோசமானவங்க சார். என்ன சார் சொல்றீங்க சார்? நான் சொல்லலை சார், நடந்துக்கிட்டு வர்ற செயல்களை தான் சார் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு 2009 போர் உச்சத்தில் இருக்கல இவர் விஜயலட்சுமியோட உச்சத்தில் இருந்தார்னு அந்த அம்மாவே வாக்குமூலம் கொடுத்து, அந்த அம்மா எத்தனை முறை 7 முறை கருக்கலைப்பு பண்ணேன்னு அதுவே வாக்குமூலம் கொடுத்து, அந்த பொம்பளைகளுக்கே எவ்வளோ அச்சுறுத்தல் பண்ணாங்க இந்த மாமா வேலை பார்க்குறவங்க எல்லாரும். எத்தனை தடவை காசை கொடுத்தாங்க. ஏங்க சீமா விஜயலட்சுமி உதாரணம் தாங்க. இடும்போன கார்த்திக் வெறும் கடுகுங்க. அவர் பெரிய மலங்க இந்த விஷயத்துல. என்ன சார் தலைவருக்கு மேலையா, தலைவன் எவ்வளியோ தொண்டன் வழியில வரேன், வேற ஒன்றும் இல்லை. இவர் மகளிர் பாசறையில் கைய வச்சிருக்காரு, அவர் மகளிர் மலையிலேயே கைய வச்சிருக்காரு. சினிமா இயக்குனராக இருக்க காலத்துல எத்தனையோ பெண்களை அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. விஜயலட்சுமி ஒண்ணுதான் துணிச்சலா வெளியே வந்து சொன்ன பொம்பளையால். என்ன காரணம்னா அவங்கள மனைவியா அவரே சொல்லுக்கா, ஏய் நான் கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன். நம்ம சொல்லலை சார், அவர் வீடியோவில் போட்டிருக்காரு. அது மாதிரி தான் மேடை. சீமானா வீடியோங்கிறீங்க, இருமோனா ஆடியோங்கிறீங்க, சாட்டர்னா ஆடியோன்றீங்க. என்ன நீங்க ஆடியோ வீடியோ வச்சே அரசியல் பண்ணுறாங்க? இவங்க அப்படித்தானங்க பண்றாங்க, ஆடியோ வீடியோ தாங்க பண்றாங்க. இவங்க சாட்டை எதுக்குங்க பகிஞ்சு வைக்கிறான்? கீழே பேசுறத நாம் தமிழர், அவர் கையை தமிழ் தேசியம். நீங்க என்னன்னா நாம் நாடார் கட்சி விமர்சிக்கிறீங்க. போயிருவாரு அவரு. நடக்கிறது பூரா நாம் நாடார் கட்சியா தாங்க அங்க உள்ள நடக்குது. என்ன அங்க எலெக்ஷன் ஆதரவுலாம் போற சொல்லக்கூடாதுங்க சார். அரிநாடாரும் ராக்கெட் ராஜாவும் பிரச்சாரம் பண்ணாங்க ஆலாங்குளம் தொகுதி. அந்த மேடை காட்சியை பார்த்துருக்கீங்களா? தம்பி போடா போடா, அது எப்படி சார் உணர்வு வராம இருக்கு? எறும்புனா கூட தனக்கான ஒரு இன உணர்வு வரும் சார். அது மாதிரி அவங்க எல்லாம் உதவி வாங்குறாருல சார். வைகுண்டராஜன்ட்ட உதவி வாங்குறாரு, இல்ல வைகுண்டராஜன்ட்ட திருநிதி வாங்குறாரு. நாடார் சமூகம் ஒட்டுமொத்தம் திருநிதி கொடுக்குது. சாதாரண எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு மதுரையில ஒரு பாட்டில் வியாபாரி இருக்காரு சார். பிராந்தி கடையோட கழிவு பொருட்களை எடுக்கக்கூடிய முனியசாமிய ஒரு நண்பர் சகோதரர் இருக்காரு. இவருக்கு திருநிதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட சங்கடப்பட்டார், அண்ணே எங்க அண்ணனை என்னண்ணே நீங்க தவறா பேசுறீங்க, நான் கூட இப்ப கூட எலெக்ஷன் 10,000 கொடுத்தேன். ஒவ்வொரு மாதமும் அவரோட விசிட்டிங் கார்டு கூட வச்சிருந்தேன். அவர் சிறு தொழில் பண்றாரு, மொத்த வியாபாரம், பாட்டில் வியாபாரம். அவர் வாக்குமூலம் சார். நான் இல்லாட்டி சொல்ல முடியுமா? எங்க சமூகத்துக்கு ஒரு தலைவன் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையானே? என்னண்ணே எப்படி உரிமையோட பேசுறாரு சார். நம்மெல்லாம் அவரை நாம் தமிழர், நம்ம அண்ணன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க சமூகத்துக்குள்ள அவரை நாடாரா தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு திரள் நிதி கொடுத்து தூக்கி பிடிக்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் நடக்குது சார். அவர்களுக்கு சரியா இருக்காரு, நம்ம அவரை ஒன்றும் தவறா சொல்லலை, இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்மளை ஏமாற்றக்கூடாது, தம்பி தங்கைகளை ஏமாற்றக்கூடாது. இடும்பவனம் கார்த்தி மாதிரி ஒரு ஆளுகளை ஏவி விட்டு இவர் தான் தப்பா பண்ணாரு, பொம்பளைகளை கெடுத்தாருன்னா அவர் கீழே வர தம்பிகளும் இப்படி பொம்பளை பிள்ளைகளை கெடுத்து மேடையில எப்படி பேசுறாரு, என் பிள்ளைகளை தொட்டுட்டா உயிர் பயம் வரணும்ன்றாரு. ஆமா, மேடையில பேசல நான் எந்த அப்ப இங்கேயும் செயல் திட்டம் சரியா இருக்கணும்ல. இல்ல சார், இது என்னதான் சொல்ல வரீங்க? நாம் தமிழர் கட்சி இல்லை, நாம் சல்சா கட்சியா இருக்கு, நாம் நாடார் கட்சியா இருக்கு. அதை நீங்க இருக்க தம்பிகள் அனைவரும் அதை தமிழ் தேசிய கட்சியா நினைக்க கூடாது. அதை நம்ம நாடார் கட்சியா நினைக்கணும், இல்லை நாம் சல்சா கட்சியா நினைக்கணும்.
நாடார் கட்சின்னு சொன்னால் கூட அது தப்பு. ஏன்னா சல்சா கட்சியை போய் நாடார் சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. நாம் சல்சா கட்சி தான். அதில் இருக்க தம்பி தங்கைகள் அதில் உருப்படியாக விளங்கிக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நல்ல இயக்கங்களில் செயல்படணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட வேண்டுகோளை வைக்கிறேன். பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இவங்க வந்து குடிப்பெருமை பேசி, ஏன்னா ஆணவ கொலையவே வேற மாதிரி திசை திருப்பி தானாக செத்து போயிட்டாங்க, தற்கொலைன்னு கூட சொல்லி குடிப்பெருமையை இப்படி பேசி நாசம் பண்ணிக்கிருக்காங்க. தங்கச்சியை கொலை பண்ணிட்டு கூட இந்த தங்கச்சிக்கு உயிராச்சு. அக்கா கொலைலாம் பண்ணாங்க சார். என்ன சார் சொல்றீங்க சார்? இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க சார். தான் சுயநலத்துக்காக எதையும் பண்ணுவாங்க சார். அதனால அந்த தங்கச்சி முறையாக போய் காவல்துறையில் ஒரு பெட்டிஷனை கொடுத்து தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பும், அந்த குழந்தைக்கு பாதுகாப்பையும் வேண்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட நோக்கம். அப்படி ஏதாவது தவறான விஷயத்த செஞ்சுட்டு கூட அதுவா தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க சார் இவங்க. ஏன்னா அப்படி கோஷ்டிவிங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். எப்படிலாம் சமீபத்தில் ஆணவ கொலைகளை மாற்றி பேசினவர் தானே இவர். பெருமை கொலைன்னு சொல்லி மாற்றி பேசினவர் தான் மேடையில். ஏன்னா இவர் மேடையில் ஒன்று பேசுவார், குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இவர் பேசின வீடியோக்களே இதுக்கு ஆதாரம். நம்ம வந்து எதுவுமே சொல்லலை. பல காணொலிகள் இருக்குது. நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக தான் சொல்கிறோம். இதில் எதுலேயும் மாட்டிக்கிறாதீங்க. மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. உருப்படியான இயக்கத்துக்கு, இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சேன் நல்ல இயக்கங்களில் பயணிங்கன்றதை அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி. நன்றி சார்.